கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம். அன்பு கன்னி ராசி நேயர்களே, நான் உங்கள் நண்பன் சோழன் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவுடைய தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப சங்கடமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் நானே என் வாயால் ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னென்னா, அடுத்தவர் கணவர் மீது தீரா ஆசை வரும் காலம் வந்து விட்டது கன்னி ராசி. என்னென்னா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக நினச்சி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னால் இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. இதில் நான் முதலையே சொல்லிக்கிறேன். என்னென்னா, இது ஒரு எச்சரிக்கை வீடியோவாக உங்களுக்கு அமையும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இது அமையும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட்டுன்றது தான் எனக்கு நாளைக்கு வீடியோ போடுவதற்கான ஒரு புத்துணர்ச்சி என்பது உண்டாகும். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப கண்ணியமாக இருக்கும் ஆளாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு நிலை என்பது இப்போ உருவாகியிருக்கு. என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். புதன் 1ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக தேவையில்லாத ஆசைகள் என்பது இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் மனதில் குழப்பம் என்பது இப்போ இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக ரகசியமான காதல்கள் மற்றும் அடக்க முடியாத ஆசைகள் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் சனி 5ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக தடை செய்யப்பட்ட பாச உறவுகள், தவறான ஈர்ப்பு என்பது மனசில் தோன்ற ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் ராகு 7ஆம் வீட்டில் இருக்கார். திருமண வாழ்க்கையில் மாற்றம், வெளியே இருக்கிற ஆட்கள் மூலியமாக ஆசைகள் அதிகரிப்பு. இது மட்டும் இல்லாமல் கேது 1ஆம் வீட்டில் பார்க்கிறார். இதன் காரணமாக யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு மறைமுக ஆசைகள், அதாவது மறைமுக கவர்ச்சிகள், அதன் மாதிரியான விஷயங்களில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் இதன் மாதிரியான ஆள் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டம் உங்களை அடக்க முடியாத தடை செய்யப்பட்ட உணர்வுகள், தடை செய்யப்பட்ட ஆசைகள் எழும் நேரமாக இது இருக்குது. அதன் காரணமாக தான் சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஏன்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கான நேரம் இப்போ இருக்குது. இந்த பிரச்சனை காரணமாக நீங்கள் வெளியில் ஒரு ஆள் மூலியமாக பாசம் என்பது தேட ஆரம்பிப்பீங்க. இதற்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டால் எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. முதலில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை உங்கள் 2 பேருக்குள்ளேயே பேசி சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. நீங்கள் வெளி ஆள் மூலியமாக இதை தேடும்போது அவங்க உங்களுக்கு நான் அன்பு தரேன், அரவணைப்பு தரேன்னு சொல்லி உங்களை மயக்கிடுவாங்க. வெளி ஆள் மூலயமா தேவையில்லாத அப்ரோச் என்பது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலை என்பது என்னவாக ஆகும்? இது மாதிரி உங்கள் குடும்பம் ஒரே நாளில் தலைக்கீழாக மாறிவிடும். உங்களுடைய உறவினர்களுக்கிடையே உங்களோட பெயர் சுத்தமாக அசிங்கமாகிவிடும். இது ஒரு சோதனை காலகட்டம். அதாவது வாழ்வா சாவா, இந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு மனசில் இப்போ தேவையில்லாமல் தோன்றும். அதற்கு காரணமாக தான் சொல்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. 3வது ஆளுக்கிட்ட போய் சொல்ல வேணாம். இது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பரிகாரம் இருக்குது. என்னன்னு கேட்டால், நீங்கள் சுய ஒழுக்கமாக இருப்பது ஒன்று தான் இதற்கான பரிகாரம். நீங்கள் சுய ஒழுக்கமாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டால், நம்மளை ஆட்டிப்படுத்துவதற்கோ நமக்கு அதிகாரம் கொடுப்பதற்கோ யாருக்குமே இந்த உலகத்தில் அனுமதி என்பது கிடையாது. நம்ம தான் சுய ஒழுக்கமாக பார்த்துக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தேவையில்லாத தவறான பாதையில் நம்ம குடும்பம் மாறுவதற்கான ஒரு பாதையாக அமைஞ்சிடும். அதாவது குடும்பத்தில் பெண் சரியில்லை என்றால் அந்த குடும்பமே தலைகீழாக மாறிவிடும். அதற்காக நீங்கள் ஒரு ஆளாக மாறிவிட வேண்டாம். கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் சிந்திச்சு எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க. வாங்க உங்கள் பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணுன்றது விதி. ஆனால் பல ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் அதற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றும் நேரம் வந்திருக்கு. அதாவது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக தான் நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை இனிமேல் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த வாழ்க்கை கூட உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் உங்களுக்கு ஏற்ற மரியாதை அந்த இடத்துல இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைகள் முடிவடைந்து உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதையும் உண்டாகும். மற்றும் இல்லாமல்
பேச்சால் காரியத்தை சாதிக்கும் ஆளாக நீங்கள் இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் உங்களோட மதிப்புகள் கூடும். சொந்த ஊரில் புது புது உறவுகள் உங்களுக்கு உண்டாகும். இதன் காரணமாக ஊரில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். குடும்பம்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சொத்தோ ஒரு பணமோ அல்லது அவங்க மூலியமா உங்களுக்கு யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தருது. இது மாதிரியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதலை பாக்கி வச்சுருக்கீங்க. அந்த வேண்டுதலை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேற்ற பாருங்கள். சில பேர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கவலை உங்களுக்கு இருக்குது. அந்த கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றும் இல்லாமல் உங்கள் மகனுக்கு திருமணம் பண்ணணும் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒழுங்கான வரன் அமையல. இந்த கவலையும் உங்கள் மனசில் இருக்குது. இந்த கவலையை விட்டு தள்ளுங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட பொண்ணோ இதன் மாதிரியான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த பெண்ணை தான் உங்கள் மகனுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக ஆரம்பிக்கும். பணம் மற்றும் இல்லை, பொருள் மற்றும் தங்கம் இதன் மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். இதில் ஒரு சில பேர் சொந்த வீடு கட்டுவீங்க. ஒரு சில பேர் பிள்ளைகளுக்கான சேமிப்பை இனிமேல் தொடங்க ஆரம்பிப்பீங்க. அவங்க மனதில் ஒரு பயம் இருக்குது. என்னன்னு கேட்டால் நம்ம வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனை எப்படி திரும்பி அடைக்க போகிறோம். அந்த பயத்தை விட்டு தள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தாலே கண்டிப்பாக கடன்களை ஈஸியாக முடிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் கடனை ஒரே நேரத்தில் அடைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அடைப்பீங்க. இப்படி தான் அமைப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தடைப்பட்டு போயிருக்கு. அது பரவாயில்ல, தடைப்பட்டது நல்லதுன்னு நினச்சிப்போம். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லதாகவே நடக்கும். மற்றும் இல்லாமல் ஒரு சில பேர் தொழில் தொடங்கணும்னு வங்கியில் போய் கடன் கேட்டிருப்பீங்க. அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி தள்ளி போயிருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் தானாகவே கூப்பிட்டு வங்கியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். தாய் வழி உறவினர்களுக்கிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உங்களுக்கு உண்டாகும். மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் துரிதமாக எடுப்பீங்க. இது எந்த வகையிலும் தப்பாக போகாது. இது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்துக்கிடையே நல்ல கௌரவம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாருமே இனிமேல் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் இத்தனை நாள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இனிமேல் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சி ஏதோ நடந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தான் அதை நடத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய நேரம் தான் இது. எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டால் யாரோ ஒரு ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க. அல்லது ஒரு பிரச்சனையாக ஃபோனில் பேசுவீங்க. நீங்கள் நேரில் போய் பேசுனா அந்த பிரச்சனைகள் ஈஸியாக முடியும். ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுகிறத யாராவது மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் மேலே கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நேரில் போய் பேசுங்க. முன் கோபம் உங்களுக்கு இப்போ வரக்கூடாது. மற்றும் இல்லாமல் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளில போய் யாருக்கிட்டேயோ சொல்ல வேண்டாம். அது நெருங்கிய நண்பராக இருந்தாலும் உண்டு. இதன் காரணமாக நீங்கள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கும் கோர்ட்டில். இந்த பிரச்சனைக்கான முடிவு சீக்கிரமாக வரும். முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனைக்கான முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிர்த்தரப்பு பேரில் தான் அந்த கேஸு சாதகமாக போயிட்டுருக்கோம். ஆனால் எதிர்பாராத விதமாக அது உங்களுக்கே சாதகமாக வந்து முடியும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இதன் மாதிரியான வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்றும் இல்லாமல் அங்காளி பங்காளிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது. அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் பார்த்தா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதை நீங்களே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அல்லது கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையா ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கடன் வாங்குவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அல்லது ஒரு சில பேர் வெளியில் வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணாலோ அல்லது வெளியூர் போனாலோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முன் கோபம் தான் உங்களுக்கு பிரச்சனையே. இந்த முன் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மற்றும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடயே இருந்து யார் யாரெல்லாம் துரோகம் பண்ண போகிறாங்கன்றத இனிமேல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அல்லது ஒரு சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இல்லை ஒரு சில பேர் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் சொத்தை விற்று கூட இப்போ கடன் அடைப்பதற்கான முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு இப்போ வேறு வகையிலேருந்து பணம் வரும். சொத்தை விற்று தான் கடன் அடைக்கணுன்ற தேவை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பண வரவு தாராளமாகவே இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஈஸியாக சமாளித்து வெளில வரலாம். சில பேர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் வீட்டில் பழுதாகி நிற்கிற வாகனத்தை சரி பண்ணுவீங்க. சில பேர் வீடு வாங்குவீங்க. அல்லது இருக்கிற வீட்டில் ஒரு ரூமோ அல்லது மேலே ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேரோட பசங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஒரு சில பேர் வீட்டில் வெளிநாட்டுக்கு போகலாமான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம். நல்லதே நடக்கும் உங்களுக்கு. மற்றும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்களும் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். மற்றவங்க யாராவது உங்களை விமர்சித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கான டைம் இப்போ அப்படி தான் இருக்குது. இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் யாருக்கிட்டேயும் முன் கோபம் வேணாம். தேவையில்லாமல் பகைச்சிக்க வேண்டாம். இதன் காரணமாக உங்களோட வேலை ப்ரொமோஷனோ அல்லது ட்ரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ வரத்துக்கும் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்ல வருமானம் இந்த ஆண்டு வரும். சில பேர் புதிய முயற்சி எடுக்கலாமான்ற மாதிரியான தயக்கங்கள் இருக்குது. நீங்கள் புதிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றியாக தான் முடியும். உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது. அந்த மனக்குழப்பத்தை விட்டு தள்ளுங்க. வெற்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. நம்பி மட்டும் செயல்படுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் இது தான். நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் சும்மாவோ அல்லது எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால் நல்ல நேரமும் இருக்கட்டும், நம்மளும் வாழ்க்கையில் மென்மேலும் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மற்றும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு சாமியை மன உருகி வேண்டிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.